ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. நம்ம நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். புக்ஸை பற்றி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பற்றி கூட நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் படித்தேன். அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டோரியல்ஸை பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, குர்ஷித் பால்டிவாலான்றவர் எழுதின புக் அது. அவர் இப்போது சயின்ஸ் ஆஃப் ப்ரேயர்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக அதை நான் படித்தேன். ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் த எசன்ஸ் ஆஃப் இட். நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக ஜெனரலாக பண்ணுறோம், அதோட சயின்ஸும் தெரிஞ்சால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட அதை என்ஹான்ஸ் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதோட எசன்ஸும் கூட என்னோட நாலேஜை கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் இட். ப்ரேயர்னா என்னங்க? அது ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். இப்போ ஜென்ரல் பப்ளிக் கிட்ட நீங்கள் ஒரு காமன் பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அது வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் டு காட் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஃபோப்ஸும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஆவரேஜ் மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட கேட்டப்போ கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு மோட் அப்படின்னு வச்சுருக்கேன். ப்ரேயருங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்லேயும் அது ஒரு மேண்டேட்ரியான விஷயமாக பார்க்கப்படுது. ப்ரேயர் இல்லாமல் எந்த மதமும் செயல்படாது. ப்ரேயர் ஒரு வைட்டலான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் திங்ஸ் அது. இப்போ சில மதங்களில் பார்த்தீங்கன்னா டைமு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் முஸ்லீம்ஸில் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரேயர் பண்ணணும்னு இருக்குது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து சண்டேஸ் வந்து சர்ச்சில் மாசுன்னு வைப்பாங்க, அது கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஹிந்துவிசம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம் இப்படின்னு நாட்களை வச்சு அதுக்கான வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு தான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட நம்பிக்கை பிரகாரம் அது இது நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஆல் 7 டேஸுமே நம்மளுக்கு ஒரு ஒரு காடுக்கும் அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது. இப்போ மண்டேனா சிவன், டியூஸ்டேனா முருகர் அப்படின்னு அவங்கவுங்க நம்பிக்கைக்கு பிரகாரம். தேர்ஸ்டே வந்து சாய் டிவோட்டிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தேர்ஸ்டேல ப்ரேயர் பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் அவர் டச் பண்ணியிருக்காரு. வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு காடுன்னு அதை சிம்பிளாக முடிக்காமல் அதோட பேசிக்ஸ், அதில் இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன பண்ணுதுங்கிற நமக்கு அது தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஏற்கனவே சில சயின்டிஸ்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. ப்ரேயருங்கிறது ஒரு இன்டர்னல் எக்கோ, லா ஆஃப் யூனிவர்ஸ். அந்த எக்கோ வந்து யூனிவர்ஸை ஹிட் ஆகி அந்த நம்ம ப்ரே பண்ணுறதை நடத்தி கொடுக்கறதுக்காக யூனிவர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குன்ற வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேஷ்னலி, இன்டர்நேஷ்னலி வி ஸ்பீக் லாட் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இயற்கை நீங்கள் கேட்குறத திருப்பி கொடுக்கும். த யூனிவர்ஸ் இஸ் வெயிட்டிங் டு எக்கோ யோர் ப்ரேயர்ஸ். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். கடவுள் நம்ம ஆன்மாக்குள்ளே தான் வாசம் செய்கிறார். நம்ம ப்ரே பண்ணும்போது கடவுள் நமக்குள்ளே இருந்து தான் அதை கேட்குறாரு. இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம சாஸ்திரத்தில். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்ட், நம்ம புக்குக்குள்ளே போகலாம். பிரார்த்தனைக்கும் அறிவியலுக்குமான தொடர்பு வந்து பல நூற்றாண்டுகளாக விவாதிக்கப்படுற ஒரு விஷயம்தான். அது ஒரு ரொம்ப சிக்கலான தலைப்பும் கூட. பிரார்த்தனைனா என்ன? நம்ம கடவுளுக்கோ இல்லை பிரபஞ்ச சக்திக்கோ இல்லை ஏதோ ஒரு தெய்வீக உணர்வுக்கோ நம்ம தொடர்பு கொள்கிற ஒரு செயல் தான் அது. ஒரு ப்ளீஸிங்காக வேண்டுகோள் வைக்கிறது, இல்லைனா தேங்க் பண்ணுறது, இல்லை பாராட்டுறது, இப்படி பல விதமாக. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக கண்ணை மூடிட்டு எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் எதுவும் சொல்லாமல் ப்ரே பண்ணுவாங்க. தே டோன்ட் கிவ், தே டோன்ட் ரிசீவ் எனிதிங். அப்படியும் ப்ரேயர் பண்ணலாம். ஸோ ப்ரேயர்ஸோட சயின்டிஃபிக்கான வியூஸை நம்ம பார்க்குறோம் ஆஸ் பர் தி. இதில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க, பிரார்த்தனையோடைய விளைவுகளை வந்து நேரடியாக அறிவியல் நிரூபிக்க முடியாது. இருந்தாலும் அதன் செயல்பாட்டுக்களை அறிவியல் பூர்வமாக சில கூற்றுகள் உண்டு. இப்போ ப்ரே பண்ணால் இது கிடச்சிது, சயின்ஸுங்கிறது ப்ரூவ் பேசிஸ் தானே. ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. பட் சில விஷயங்களுக்கு வந்து அறிவியல் ரீதியாக அது கண்டறியப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரார்த்தனை மனதை அமைதிப்படுத்துது, நம்ம மென்டல் ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக குறைக்குதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இவங்க மட்டும் இல்லை, அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி பேராசிம்பத்தட்டிக் வெயின்னு ஒன்று நம்ம பிரெயின் மண்டலத்தில் இருக்குது.
அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அது வந்து பீஸோட வெயின். அந்த வெயினை பிரார்த்தனை ஸ்டிமுலேட். ப்ரேயர் பண்ணுற பீரியடில் நம்ம பாடி கண்டிஷனை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வரைக்கும் ப்ரேயர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. பிரார்த்தனையால் நேர்மறை எண்ணங்கள் வரும். கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். நேர்மறை மனநிலையால் உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால பாடியை இம்யூனாக வச்சுருக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது கெடுதல் இருந்தால் அதை குணப்படுத்த கூட முடியும். இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா கடவுளை ப்ரே பண்ணுறோம், உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம உடம்பை சரி பண்ணிடுது. தட்ஸ் த ரீசன் வி ப்ரே. சில நேரத்தில் ப்ரேயரில் நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. பிளாசிபோ ரியாக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நோயாளிகளுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ப்ரேயர்னால ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு குணம் ஆயிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங், அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம உடம்பு செல்லாமல் இருக்கும்போது சாமி கும்பிட்டுட்டு ஒரு விபூதி வச்ச உடனே நமக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்ஸ். அந்த பிளாசிபோ எஃபெக்ட்ஸ் வந்து பிரார்த்தனையால் மட்டும்தான். முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நம்ம மைண்டு ஒருநிலைப்படும், ஒரு ஆழ்ந்த கவனம் உண்டாகும். நீங்கள் கும்பிடுற சாமி மேலே கவனம், நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கவனம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா? பல சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதுன்னா தட்ஸ் கால் தியானம். அண்ட் தியானத்தோட எஃபெக்ட் என்னன்றது குளோபலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டெய்லி ப்ரே பண்ணுறதுன்றது வந்து நம்ம டெய்லி தியானம் பண்ணுறதுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பஜனைகள் பாடல்கள் பாடுவாங்க, கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் தெரப்பி. இதை ஒரு ஆக்சுவலி ஒரு ஆடியோ தெரப்பின்னே சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கு, பாசிட்டிவிட்டி, ஸ்லீப்புக்கு கூட மியூசிக்ஸ் இறக்கியிருக்காங்க. இதை தான் ஆடியோ தெரப்பின்னு சொல்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒன்றுபட்டு ஒரே இடத்துல நீங்கள் வந்து பாட்டு பாடுறதும், ஒரே சிங்கில் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறதும், அந்த குறிப்பிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கு இடையிலையும் ஒரு ஒற்றுமை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது. சோஷியலாக இப்போ ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போது சிவராத்திரி சத்குரு பண்ணுறாரு. இப்போ கிறிஸ்டானிட்டியில் இந்த மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க, ஜப கூட்டம் வைக்கிறாங்க. இல்லை சாய் பஜனைஸ், அந்த பாட்டை வந்து எல்லாரும் ஒரே ரிதமில் பாடுறாங்க, ஒரே பாட்டு பாடுறாங்க, ஹார்ஸ் டுகெதர் பாடுறாங்க. ஒரே ரிதமில் அவங்க இருக்க 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 ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, எல்லாரும் எப்படி அந்த சோஷியலாக ஒரு ஒரு ஒருமை அவங்களுக்குள்ள வருது. எல்லாரும் எப்படி வந்து சோஷியலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பழகிக்கிறதுன்ற ஒரு பேட்டர்ன் கற்றுக்கிறதுக்கு கூட ப்ரேயர் உபயோகப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் வந்து நமக்கு உபகாரமாக இருக்குன்னு. நம்மள பல பேர் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். அது நமக்குள்ளே இருக்கிற செல்ஃபிஷ்னஸை குறைக்குது, நமக்குள்ளே இருக்கிற இறக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, நல்ல இணக்கத்தை உருவாக்குது, ஒரு திருப்தியை கொடுக்குது. இப்போ நம்ம மற்றவங்களுக்காக சின்சியராக ப்ரே பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி, ஏதோ பெரிய நல்ல காரியம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலோடு வருவோம். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ். பண்டைய விளக்கங்கள் படி, அதாவது நம்ம பாரம்பரிய விளக்கங்கள் பழைய புக்ஸ்லலாம் இருக்கிறது என்னென்னா, நம்ம பூஜை அறையில் நின்று வழிபாடு செய்யும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டே க்ரியேட் ஆகுது. அது பக்தனுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்குது. கருவறைக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க, அந்த கருவறைக்குள்ளே வந்து பஞ்சபூதங்களோட சக்தி இருக்கும். அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது, மேப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இப்போ தஞ்சை பெரிய கோயில், நடராஜர் கோயில், திருப்பதி, திருச்செந்தூர், மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை, இந்த மாதிரி கோயில்களில் வந்து ஒரு சர்டன் இடத்துல நிற்கணும், இப்படி ப்ரே பண்ணணும், இந்த இடத்துல நிற்கணும், இங்கே தான் வந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குது, அது வைப்ரேஷன் எங்கே வந்து க்ரியேட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குன்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஒரு ஓரா க்ரியேட் பண்ணி நம்ம மேலே அது நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்குது. சில கோயில்களில், இப்போ கேரளாவில் நிறைய கோயில்களில், தமிழ்நாட்டிலேயே சில கோயில்களில் வந்து ஷர்ட் இல்லாமல் கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க ஆம்பளைங்களை. ஏன்னா அதோட அந்த டைரக்ட் அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல படணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லப்படும். ஓகே, முடிவரைக்கும் வந்துட்டோம். இந்த ப்ரேயர்
நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, ப்ரேயர்னால நம்ம நல்ல ஆரோக்கியமும் நல்வாழ்வும் எப்படி கிடைக்குது, நேர்மறையான தாக்கத்தை அதை எப்படி உருவாக்குது, இதெல்லாம் நோக்கி தான் இந்த அறிவியல் ஆராய்ச்சி. இது ஒரு ஃபுல் சயின்டிஃபிக் ப்ரூஃபாக நம்மளால எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ ப்ரூஃப் கைண்ட் ஆஃப் அ ஸ்டம். பட் அது என்ன பண்ணுது, அது நம்ம உள்ள என்ன மூமெண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்மீகம், உளவியல் இதெல்லாம் கம்பேர் பண்ணி அதை வந்து நம்மளால யாருக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம மைண்டில் நம்ம ஏதாவது திங்க் பண்ணுறோம் தான் இன்னொருத்தருக்கு அது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அது மாதிரி தான் ஆன்மீகம். இந்த புக்லேயும் அதே மாதிரி அது என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது, அதோட பெஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸை தான் டீல் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.